ஆண்டவரே, எங்கள் இருதயம் திருப்பப்பட வேண்டும். நாங்கள் எங்கேயோ திரும்பி நிற்கிறோம். எங்கள் பொக்கிஷம் என்பது ஆத்துமாக்களா உலக பொருட்களா? அதன் மேல்தான் எங்கள் இருதயத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். மனிதர்களுக்கு முன்பான தரத்தையும் ஒரு கணத்தையுமே எங்கள் உள்ளம் தேடிக்கொண்டிருக்கிறது, ஆத்துமாக்களை தேடவில்லை. எங்களது முகத்தை அழகுபடுத்த எடுத்த நேரத்தின் அளவு கூட ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் எடுக்கவில்லை. ஆண்டவரே, நாங்கள் வறண்டு விட்டோம். எங்கள் இருதயம் கல்லாகி விட்டது. கண் முன் அழுகிற ஜனத்தை கண்டு அழ முடியாத அளவு எங்கள் கண்கள் வறண்டு கிடக்கிறது. நதி அளவாய் கண்ணீர் விடு என்று வேதம் சொல்லுகிறதே, ஒரு துளி அளவாய் கூட நாங்கள் கண்ணீர் விடவில்லையே. எங்கள் எண்ணங்கள் மாறிவிட்டன, எங்கள் நோக்கங்கள் மாறிவிட்டன, எங்கள் இலக்குகள் மாறிவிட்டன. மனுஷரால் மதிக்கப்படுவதையும் மனுஷரால் பாராட்டப்படுவதையும், நாங்கள் வைத்திருக்கிற பொருட்கள் ஆஸ்திகளால் எங்களுக்கு உண்டான மேன்மை, இவைகளை காட்டுவதற்காகவே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எங்களுக்கு சாப்பிட நேரம் உண்டு, உறங்க நேரம் உண்டு, கேலி பேசி சிரிக்க நேரம் உண்டு, விளையாட நேரம் உண்டு, களியாட்டுகளுக்கு நேரம் உண்டு. ஆனால் ஆத்துமாக்களுக்கோ எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறேன். இது நான் எழுதின எழுத்துக்கள் கிடையாது. நான் பேனாவை வச்சோன்னே கடன்னு என் உள்ளத்தில் வந்த வார்த்தைகள். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குப்பா. ஒரு ஆத்துமாவுக்கு நீ வேலை பார்க்குற இடத்துல போய் இன்னும் நீ சொல்லியிருக்கியா? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ சொல்லியிருக்கியா? அவனுடைய இரத்த பழியை ஒரு நாள் அவர் கேட்பார் நம்மகிட்ட. இரத்த பழிகளை குறித்து அவர் நியாயம் செய்யும் போதுன்னு வசனம் சொல்லியிருக்குது. ஒவ்வொரு நபரை